சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசி. ஸோ இந்த சிம்மராசினாலே தனித்தன்மை, எதிலும் தனித்துவம் பெறுகின்ற உங்கள் ராசி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகிறது? ஏப்ரல் மாதத்தில் படம் பார்த்துருக்கீங்களா? அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா கிரகங்களும் மறையுது. ஏப்ரல் 1ஆம் தேதி இப்போ ஆரம்பிக்குது. உங்களுக்கு 8ல் வந்து சுக்கிரன் மறைகிறார், ராகு மறைகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த 10 எங்கே இருக்கார்? 10லிருந்து குரு பார்வை வந்து 2ஆம் இடத்தை பருகிறது, தனஸ்தானத்தில். அதே தனஸ்தானத்தை தான் இங்கே 8லிருந்து அத்தனை பேரும் பார்க்குறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசி. ஸோ இந்த சிம்மராசினாலே தனித்தன்மை, எதிலும் தனித்துவம் பெறுகின்ற உங்கள் ராசி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகிறது? ஏப்ரல் மாதத்தில் படம் பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ வந்து ஒவ்வொருத்தருடைய நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போவார், இதெல்லாம் பண்ணுவார். எதுக்கிட்ட அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லேர்னிங் கிடைக்கும் அவருக்கு. ஒரு வீட்டில் வந்து நல்லா பார்த்துப்பாங்க, அந்த வீட்டு ரெசி பேர். அப்புறமா அவர் ஸ்னேகாவை லவ் பண்ணுவார், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒவ்வொரு இடமா போவார். அப்போது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரியணுங்கிறது தான். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் உங்கள்கிட்ட வந்து திடீர்னு செகுவரா வாஸ்கோட காமா அல்லது வந்து எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்க, பொருளாதாரம் மார்க்சியம்லாம் சொன்னால் உங்களுக்கு புரிய போகுது. ஸோ அப்போ அதெல்லாம் வேண்டாம். இந்த ஜென்ரேஷன் சிம்பிளாகிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக ஏதாவது சொல்லிக் கொடுங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய தத்துவங்கள்லாம்? நாங்கள் படித்ததெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? 10லே குரு வந்தால் சரிங்க சார், இப்போ வேலை ஆகுமா ஆகாது, அதை பற்றி பேசுங்க சார். அது மாதிரி ஆகிட்டீங்க. நிறைய பேர் கமெண்ட்டை என்ன போடுறீங்க, இவர் சொன்னதை வந்து மாற்றி சொல்கிறார், எப்படி சொல்கிறார் அப்படி. டைட்டில் பாருங்கள். திரும்ப சொல்ல, இந்த வருடம் மட்டும்தான் 3 கிரக பயிற்சிகள் ஏற்படுகிறது. சனி பயிற்சி வேறு, குரு பயிற்சி வேறு, ராகுகேது பயிற்சி வேறு, மாதாந்திர பலன் வேறு, வாராந்திர பலன் வேறு, எல்லாம் வேறு. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், இந்த மாதத்திற்கான பலனை சொல்லும்போது மாதத்திற்கு மட்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதத்தின் பலன்கள். ஏப்ரல் மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 3-10 தொழில்காரகன். அவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சூப்பர். சுக்கிரன் உச்சம், சுக்கிரனே உச்சம். அப்போனா 3 தொழில்காரகன், 10 தொழிலுக்கு அதிபதி, முயற்சிக்கு அதிபதி, அவர் உச்சம் அடைகிறார். அப்போ தொழிலில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. இவங்கெல்லாம் எப்பயுமே வேலை மேலே தான் இருப்பாங்க, வேலையாக தான் இருப்பாங்க, ஜோலியாக தான் இருப்பாங்க, ஜாலியாகவே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணோம், நல்ல வேலை ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. இருக்கிற அப்போ பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள்லாம் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் வந்து மீடியாங்கிறதுனால உச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா கிரகங்களும் மறையுது. ஏப்ரல் 1ஆம் தேதி இப்போ ஆரம்பிக்குது. உங்களுக்கு 8ல் வந்து சுக்கிரன் மறைகிறார், ராகு மறைகிறார், 8ல் வந்து சனி இருக்கார், 12 ராசியாதிபதி சூரியன் இருக்கார். ஒரு பெரிய சேலஞ்சுனா அது உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த மாதம்தான். எல்லாமே உங்களுக்கு 8ல் போகும்போது என்ன ஆகும்னா, எல்லா செல்வங்களும் உங்களை விட்டு போகிற மாதிரி. ஸோ இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம இதை எப்படி வந்து இதை டாலரேட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். 8ல் இத்தனை கிரகங்கள் மறையும் பொழுது அடுத்ததாக 12 ராசிநாதன் 9ஆம் வீட்டில் உச்சம் பெறும் வரை, எப்போ? ஏப்ரல் 14 வரை. முதல் 14 நாட்கள் ரொம்ப போராட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது உடல்நிலையில் பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் 6 சனி 8ல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிநாதன் 8ல் மறைவது வந்து ஜாக்கிரதை. ஹிருதய நோயுடையவர்கள், மூளை நோயுடையவர்கள்லாம் ரொம்ப பத்திரமா உடம்பை பார்த்துக்கணும். எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதியுடையவர்கள்லாம் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டிலே சூரியனும் சனியும் சேர்ந்து மறையும் பொழுது, சூரியன் அப்படிங்கிறது அரசு என்று பொருள் கொள்ளலாம். இந்த அரசு வந்து 8ஆம் வீட்டில் மறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசு பணியாளர்கள் ஏதாவது வந்து நீங்கள் ஒரு இதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும். அதே மாதிரி இந்த அரசு பணியாளர்கள்லாம் ஏதாவது ஒரு அரசுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா பத்திரிகையில் பகிர்றீங்க, அல்ல சோஷியல் மீடியாவில் பகிர்றீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையுடன் அதை பகிர வேண்டும். அது நமக்கு தேவையா என்று நினைத்து பகிர வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பகிர்வீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. நீங்கள் இது ஏன்டா பண்ணான்னு நினைக்கிற அளவுக்கு அது ஆகிடும். அதனால் தேவையில்லாத கெட்ட பேர் போன்றவை ஏற்படுவதற்கான 200% யோகங்கள் வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியன் உச்சமடைவதால் என்ன ஆகும்னா, பெரும் புகழ், அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெரும் புகழ் ஏற்படும். 14க்கு அப்புறம், 14க்கு முன்னாடி 14க்கு அப்புறம் இருக்கு. ஸோ அரசியல் ரீதியான மாற்றங்களில் எதனும் செய்யணும், கட்சி தலைமைக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகணும், இதுக்கு மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன்னா நீங்கள் 14க்கு அப்புறம் நீங்கள் யோசிங்க. செவ்வாய் சூரியன் உச்சமடையும் பொழுது 4 பாதகாதிபதி 9 பாதகாதிபதி
செவ்வாய் வக்கரம் பெற்று உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வருகின்ற லாபங்களில் ரொம்ப ஜாக்கிரதை வேணும். நண்பர்களில் அதை விட ஜாக்கிரதை வேணும். நண்பர்கள் உங்களை யாராவது போட்டு கொடுக்குறாங்க, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அமைதியாக விடுங்க. நீங்களே அதை பெருசுப்படுத்தாதீங்க. பாருங்கள், ஒன்று சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்லுவது தான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அதை நம்பாதீங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, சூரியனை பார்த்து நாய் குலைக்க தானே குருஜி தெரியும். அது எனக்கே தெரியும், சூரியனை பார்த்து நாய் குலைக்கும். சூரியன்னா யாருங்கிறதே நாய்க்கு தெரியாது. நீங்கள் நாயை கொண்டு போய் வெயிலில் கட்டி போட்டதுனால சூடு வந்து கத்துது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட்டு, எவ்வளோ பெரிய சூரியன், அதுக்கு பூமி இருக்கிறதே தெரியாது. அந்த பூமியில் 75% தண்ணீர், மீதி இருக்கிற 16%, 11% மனிதர்கள் வாழ முடியாத இடம். மீதி இருக்கிறதுல ஏதோ ஒட்டிக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாலைவனம் எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் தான் மனிதர்கள் வாழக்கூடிய. அதில் இருக்கிற ஒரு நாய் அப்படிங்கிறத சூரியனுக்கு தெரிய கூட தெரியாது. சூரியன் ஏங்க இதை பற்றி ஒரி பண்ண போகுது? அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிற லெவலுக்கு உங்களுடைய இடத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியக்கூட கூடாது. உங்களை பற்றி ஏதாவது யாரேனும் புறம் சொல்லுகிறார்கள், ஏதேனும் பெருமைப்படுங்கள். அவர்கள் உங்கள் பின்னால் நின்று புறம் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள். அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு பின்னால் யாரையானும் பேசினால் அவர்கள் கண்டு வருந்தாதீர்கள். அவர்களது முகவரியை உங்கள் முதுகில் எழுதிவிட்டு போகட்டும், பரவாயில்லை, வருந்தாதீர்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்களே என்று பெருமைப்படுங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்வேன். அந்த மாதிரி இந்த எல்லாரும் சேர்ந்து 8ல் மறையும் போது, இந்த 9ல் சூரியன் உச்சமடையும் பொழுது பெரும்புகழ் வந்து சேரும். அரசியலில் பெரிய லாபங்கள் வரும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு வந்து 3, 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 5க்குரிய யோகாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அரசு நிதி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். இந்த ஏப்ரல் புத்தாண்டு பயிற்சி, தமிழ் புத்தாண்டு பயிற்சி, விசுவாசுக வருடம் வந்து உங்களுக்கான ஒரு திருப்பு முனை வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தொழில் வளம் என்பது குருவினுடைய அருளால் நிறைந்த பணம், நிறைய தங்கம் சேர்த்துவீங்க. சிம்மராசிக்காரர்கள் நிறைய தங்கமாக சேர்த்துவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய பலத்தால் அப்படி ஏற்படும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த 10 எங்கே இருக்கார், 10லேருந்து குரு பார்வை வந்து 2ஆம் இடத்தை பருகிறது, தனஸ்தானத்தில். அதே தனஸ்தானத்தை தான் இங்கே 8லேருந்து அத்தனை பேரும் பார்க்குறாங்க. எல்லாரும் 8ல் மறைஞ்சிருந்தாலும் அது ஒரு நல்லது என்னன்னா, எல்லாருமா சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். எல்லாருமே உங்களுக்கு ஒன்றும் கெட்டவன் கிடையாது. சுக்கிரன் ஒன்றும் உங்களுக்கு கெட்டவன் கிடையாது. உங்களுக்கு வந்து புதன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. புதன் 2க்குரிய தனாதிபதி. அவன் சொந்த வீட்டை பார்க்குறான். அப்போ என்ன ஆகும்னா, பணம் வரும். ஆனால் உடல்நிலை யாராவது நம்ம சேனலில் அடிக்கடி நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், தீய பழக்கங்களை வைத்திருந்தால் விட்டு விடுங்கள். அது சின்னதாக இருக்கும் போதே விட்டுருங்க, உங்களை விட்டு போயிடும். பெருசாக்காதீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 29ஆம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.